ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 2 தீமோத்தேயு 4:17 கூட வாசித்து தியானிக்கலாம். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். மிக அருமையான வேத வசனம். இந்த வசனத்தின் முதல் பகுதியில் கூட கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்று பவுல் இந்த இடத்துல தீமோத்தேயு புஸ்தகத்தில் சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் துணையாக நின்று எதையெல்லாம் செய்தார் என்று இந்த வசனத்தில் நாம் வாசித்தோம். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவன் ஒவ்வொரு நாளிலும், நம்முடைய நாட்களில் ஒவ்வொரு நாளிலும் தேவன் நமக்கு துணையாக நின்று நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார், ஆயத்தமாக இருக்கிறார். எப்படி பவுலுடைய வாழ்க்கையில் துணையாக நின்று அவர் ஊழியம் செய்தபோது அவர் பிரசங்கம் செய்வதற்காக, அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக அவருக்கு துணையாக நின்றிருக்கிறார். அடுத்ததாக புறஜாதியார் எல்லாரும் இந்த வசனத்தை கேட்பதற்காக அவருக்கு துணையாக நின்றிருக்கிறார். அதற்காக அவரை பலப்படுத்தி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, சிங்கத்தின் வாயிலிருந்தும் அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். அநேக பிரச்சனைகள் சிங்கத்தின் வாயிலிருந்தும் பவுலை தேவன் ரட்சித்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆபத்துக்கள் வந்தபோது கூட அவர் அந்த சூழ்நிலையில் கூட காப்பாற்றி இருக்கிறார். தேவன் ஒரு மனிதனுக்கு துணையாக நிற்கும்போது எதை வேண்டுமென்றாலும் நாம் செய்யலாம், ஊழியத்தை செய்யலாம். புறஜாதியார் மத்தியில் ஆண்டவர் நம்மை வசனத்தை சொல்வதற்கு அவர்களை பலப்படுத்தி இருக்கிறார் பவுலை. அது மாத்திரமல்ல, சிங்கத்தின் வாயிலிருந்தும் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இத்தனை காரியங்களை பவுலுடைய வாழ்க்கையில் தேவன் துணையாக நின்று செய்திருக்கிறார் என்றால், அந்த தேவனை நீங்களும் ஆராதித்து கொண்டிருப்பீர்கள் என்றால், உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அநேக காரியங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன சூழ்நிலைகள் இருக்கிறதோ அந்த சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு துணையாக நின்று உங்களுடைய வேலைகளை எல்லாம் தேவன் செய்வதற்கு உங்களை பலப்படுத்தி காப்பாற்றி துணையாக நின்று எல்லா காரியங்களையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். அன்று பவுலுடைய வாழ்க்கையில் இந்த வசனத்தை வாசிக்கும் போது அவருக்கு என்னெல்லாம் செய்திருக்கிறார் என்று நாம் வாசித்தோம். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அநேக நன்மைகளையும் அநேக ஆசீர்வாதங்களையும் பாதுகாப்பையும் ரட்சிப்பையும் பலப்படுத்துகிற காரியங்களை எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்று உலகத்தில் அநேகர் பலவீனத்தோடு இருக்கிறார்கள், பிரச்சனையோடு கூட இருக்கிறார்கள், போராட்டத்தில் இருக்கிறார்கள், வியாதியில் இருக்கிறார்கள், அநேக காரியங்களில் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதனோடு இத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு மனிதனோடு தேவன் துணையாக நிற்பார் என்றால் எல்லா பிரச்சனைகளின் மத்தியிலிருந்து நம்மை விடுதலையாக்க அவரால் முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வேத வசனத்தை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கும் என்றால் உங்களையும் தேவன் எல்லா சூழ்நிலையிலிருந்து விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் துணையாக நின்று உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் வெற்றியாக செய்து முடிக்க அவர் வல்லவர். கண்களை முடிச்சு ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்று பவுலுடைய வாழ்க்கையில் நீர் துணையாக நின்று அவரை பலப்படுத்தினது போல, அவரை ரட்சித்தது போல, அவரை காப்பாற்றினது போல எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் நீர் எங்களுக்கு துணையாக நின்று எங்களை பலப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்து உடைய ஊழியத்தை செய்வதற்கும் இன்னும் அநேக காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கும் நீர் எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை ரட்சிப்பீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.